Hello guys, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி இந்த சம்மருக்கு ரொம்ப ஈஸியா மேங்கோ அண்ட் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மேங்கோ மில்க் ஷேக் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல பாலை வந்து நல்லா காய்ச்சி ஃப்ரிட்ஜில் ஒரு 2 hours வச்சுட்டு அதுக்கப்புறம் அதிலிருந்து 1 கப் பால் சேர்த்துக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் சுகரை சேர்த்துக்கோங்க. அப்புறமா 2 ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து மேங்கோ ஐஸ்கிரீம் கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மேங்கோ க்ரஷ். இது இல்லை அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான மேங்கோவை கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். நான் வந்து மாலாஸோட மேங்கோ க்ரஷ் சேர்த்துருக்கேன். இது வந்துட்டு ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் பேக்கிங் ஷாப்பில் வாங்கினீங்கன்னா ப்ரைஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அண்ட் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பிராண்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இதை வந்து மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு லோ ஸ்பீடில் வச்சு ஒரு 1 minute மட்டும் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே வந்து பிளெண்ட் பண்ண வேண்டாம், அந்த சர்க்கரை வந்து கரைஞ்சா போதும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்தால் போதும். இப்போ இந்த கிளாஸில் சும்மா லைட்டாக மேங்கோ க்ரஷ் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணி விட்டுக்கிறேன். இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இது எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த மேங்கோ மில்க் ஷேக்கை சேர்த்துக்கோங்க. அப்புறமா இதுக்கு மேலேயும் லைட்டாக மேங்கோ க்ரஷ். அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் பாலை நல்லா காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு அதுலேருந்து 1 கப் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 2 ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம். நீங்கள் வெனிலா ஐஸ்கிரீமுக்கு பதிலாக ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஸ்ட்ராபெரி க்ரஷ். ஸ்ட்ராபெரி க்ரஷ் இல்லை அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெரியை கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மிக்ஸியில் வந்து லோ ஸ்பீடில் வச்சு ஒரு 1 minute மட்டும் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன ஃப்ளேவர் வேணுமோ அந்த க்ரஷ் யூஸ் பண்ணி இதே மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அந்த கிளாஸை ஸ்ட்ராபெரி க்ரஷ் யூஸ் பண்ணி அதே மாதிரி சும்மா லைட்டாக டெக்கரேட் பண்ணி விட்டுக்கோங்க. இது எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறமா இதில் இந்த ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கை சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதுக்கு மேலேயும் ஸ்ட்ராபெரி க்ரஷ், அப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க செரியும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.